அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான சிறப்புக்குரிய ஒரு வழிபாட்டு நாள் அப்படின்னு குறிப்பிட்டால் அது பங்குனி உத்திரத்தை தான் சொல்லலாம். அந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் பற்றியும் அதனால் வழிபாடு செய்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படுது. இருந்தாலும் அனைத்து தெய்வங்களையுமே இந்த நாளில் வழிபடுவது சிறப்பாக. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் விரத நாளாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தெய்வயானையை திருமணம் செய்து கொண்டது இந்த நாளில்தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. வைணவர்களுக்கும் பங்குனி உத்திரம் என்பது மிகவும் சிறப்பான நாள்தான். இந்த நாளில் தான் தாயார் பெற்ற பெருமாளின் திருக்கல்யாணம், அதாவது சேர்த்தி சேவை கொண்டாடப்படுகிறது. இந்த புராண கதை வெறும் திருமண நிகழ்வு மட்டுமில்லை. இது அன்பு, பிரிவு, முயற்சி, பொறுமை மற்றும் மீண்டும் சேருதல் ஆகியவற்றின் ஆழமான பாடத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஒரு சமயம் வைகுண்டத்தில் பெருமாள் ஆதிசேஷன் மீது அமைதியாக படுத்திருந்தார். அவருக்கு அருகில் தாயார் இருந்தார். அப்போது பிருகு முனிவர் வருகின்றார். பிரபஞ்சத்தில் யார் உயர்ந்தவர் என்று சோதிக்கும் நோக்கில் அவர் பெருமாளின் மார்பில் காலால் உதைக்கின்றார். அந்த அடியை பொறுத்து கொண்ட பெருமாள் மிகுந்த தாழ்மையுடன், முனிவரே, உங்கள் திருப்பாதம் வளைத்திருக்கும் என் மார்பு கடினமாக இருந்ததற்கு மன்னியுங்கள் என்று கூறுகின்றார். இந்த அமைதியும் தாழ்மையும் பிருகு முனிவரை ஆச்சரியப்படுத்தியது. அவர் பெருமாளை உயர்ந்தவராக அறிவித்தார். ஆனால் தாயாருக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. தனது இருப்பிடமான பெருமாளின் மார்பு அவமதிக்கப்பட்டதை அவர் தாயாரால் தாங்க முடியவில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் மரியாதையும் இருக்க வேண்டும் என்று கூறி வைகுண்டத்தை விட்டு பூலோகத்திற்கு சென்று விடுகின்றார். தாயார் பிரித்ததும் வைகுண்டம் மட்டும் இல்லாமல் 3 உலகமும் இருண்டது. செல்வம் மறைந்தது, மகிழ்ச்சி மங்கியது, தேவர்கள் மற்றும் அசுரர்களோட சக்தி குறைகின்றது. அப்பொழுது துன்பத்தில் தவித்த தேவர்கள் பெருமாள் கிட்ட உதவி கேட்குறாங்க. அவரது பார்க்கடலை கடையுங்கள், அதில் அமிர்தமும் தாயாரும் மீண்டும் வெளிப்படுவார்கள் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு. தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி நாகனை கயிறாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கடைந்தனர். இந்த முயற்சியில் பல சோதனைகள் வந்தன. மலை மூழ்கியது, விஷம் எழுந்தது. ஆனால் அவர்கள் பொறுமையுடன் தொடர்ந்தனர். ஒன்றன் பின் ஒன்றாக பல தெய்வீக பொருட்கள் வெளிப்படுகின்றன. காமதேனு, ஐராவதம், கல்பக விருஷம் மற்றும் பல. கடைசியாக பெரிய தாமரை மலரில் தாயார் அழகிய உருவம். தாயார் தோன்றியதும் அவர் மீண்டும் பெருமாளுடன் சென்று சேர்த்தார். இந்த தெய்வீக சேர்த்தி பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் நடந்தது. எனவே இந்த நாள் பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. இன்றைக்கும் திருமண மண்டபங்களில், கோவில்களில் தாயார் மற்றும் பெருமாளின் திருக்கல்யாணம் வெறு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த பங்குனி உத்திர நாளில் தாயார் மற்றும் பெருமாளை வழிபடுபவர்களுக்கு செல்வமும் அமைதியும் குடும்ப சுகமும் கிடைக்கும் என்பது நிச்சயம். முருகப்பெருமான் மற்றும் பெருமாள் திருமணம் மட்டுமின்றி சிவன், பார்வதி, ஸ்ரீராமர், சீத்தை, ரங்கநாதர், ஆண்டாள் என பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக இந்த பங்குனி உத்திரம் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும் அப்படின்றதால பங்குனி உத்திர விரதத்துக்கு கல்யாண விரதம்னு ஒரு பேரும் உண்டு. இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் திருமண வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரம் அன்று சிறப்பு பூஜைகள், விரதம், வழிபாடுகள் செய்தால் செல்வ வளம், ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானின் அருளும் பூரணமாக கிடைக்கும். அதனால்தான் இந்த நாளில் வேண்டுதல் நிறைவேறிய பலரும் மொட்டையடித்தும் காவடி ஏந்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். பங்குனி உத்திரம் அன்று திருமணம், சொத்துக்கள் வாங்குவது, வீடு கிரக பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதும் வழக்கமாக இருக்கின்றது. திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் மட்டுமின்றி திருமணமான தம்பதிகளும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து தங்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைய வழிபாடு செய்வார்கள். இது தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே ஆன்மீக பந்தத்தை உருவாக்கும் நாளாக கருதப்படுகின்றது. பல தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக இருந்தாலும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாளாகவே கருதப்படுகின்றது. காரணம், முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடங்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது.
பங்குனி உத்திரம் அன்றைக்கு முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய் தீபம் ஏற்றி வைத்து விரதமிருந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்து ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும். முழு உபவாசமாக விரதம் இருக்க முடியாதவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் அமர்ந்து மனதார ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம். அவர்களால் முடிந்த சர்க்கரை பொங்கல், பாயசம், பழங்கள், பஞ்சாமிர்தம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பு. அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்ளலாம். குடும்பத்துடன் சென்று வழிபட குடும்ப மேன்மை உண்டாகும். பங்குனி மாதத்தில் சந்திரன் களங்கமில்லாமல் முழு கலையுடன் காட்சி தருவதால், அதாவது பூரண சந்திரனாக பௌர்ணமியாக இருப்பதால் அன்று வழிபாடு செய்வது கூடுதல் பலன்களை தரும். பங்குனி உத்தரத்தன்று நீர்மோர் பந்தல் அமைத்து தானம் செய்வது புண்ணியம் தரும். காஞ்சிபுரம் ஏகாம்பேஸ்வரர் ஆலயத்தில் பார்வதி தேவி சிவனை பூஜித்து மணந்த சிறப்புக்குரிய நாள் இது. பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம், செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பேறுகளை பெறலாம். இன்றைய காலகட்டத்தில் மணமகளுக்கு ஏற்ற மணமகனோ அல்லது மணமகனுக்கு ஏற்ற மணமகளையோ தேடி திருமணம் செய்து வைப்பது என்பது மிகவும் சிரமமாக இருக்கு. அவ்வாறு திருமண தடை உள்ளவர்கள் பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற இந்த பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து மனதிற்கினிய வாழ்க்கை துணையை பெறலாம். மேலும் இந்த நாளில் தான் ஐயப்ப சுவாமி அவதாரம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கும் மோகினி வடிவம் கொண்ட மகாவிஷ்ணுவுக்கும் மகனாக மணிகண்டனாக ஐயப்ப சுவாமி அவதரித்த திருநாளும் இதுதான். சபரிமலை ஐயப்பனுக்கு இந்த நாளில் விசேஷ ஆராதனைகள் நடைபெறும். ஐயப்ப சுவாமியை இந்த நாளில் வழிபாடு செய்தால் சகல தோஷங்களும் நீங்கி மன அமைதி கிடைக்கும். அதை போலவே சிவனின் தவத்தை கலைக்க நினைத்த மன்மதனை சிவன் எரித்தார். ரதியின் பிரார்த்தனைக்கு இணங்க மன்மதனை சிவன் உயிர்ப்பித்த நாளும் இந்த நாளில்தான். மார்க்கண்டேயனுக்காக சிவன் காலனை தன் காலால் உதைத்த நாளும் இந்த பங்குனி உத்திரத்தன்றுதான். 27 நட்சத்திரங்கள் மற்றும் சந்திரன் ஆகியோரின் திருமணங்கள் நடந்தேறியதும் இந்த பங்குனி உத்திரத்தன்றுதான். நம்பியின் மகளாக ஸ்ரீவள்ளி அவதரித்ததும் சரஸ்வதி பிரம்மதேவனின் வாக்கில் அமர்ந்ததும் இந்த பங்குனி உத்திர தினத்தன்றுதான். கங்கையினும் புனிதமான காவிரி ஆற்றின் நடுவில் உள்ள பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கத்தில் பாம்பனையில் பள்ளி கொண்ட பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் திருவரங்க நாயகி தாயாருடன் சேர்ந்த திருக்கோலத்தில் அமர்ந்து காட்சி தருவது இந்த உன்னதமான திருநாளில்தான். வருடத்தில் வேற எந்த நாளிலும் இந்த திவ்ய தரிசனம் கிடைக்காது. சுந்தரமூர்த்தி நாயனாரோட மனைவி பறவை நாச்சியார் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டு ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்வார். மனைவியுடன் சேர்ந்து தானும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார். அதற்காக திருப்புகலூர் என்ற இடத்துல இருக்கிற சிவனை வழிபட்டு பொன் கேட்டார். சுந்தரரோடு விளையாடுவதற்கு திருவுளம் கொண்ட ஈசன் அவருக்கு பொருள் ஏதும் கொடுக்கவில்லை. ஒரு சுட்ட செங்கல்லை தலையில் வைத்து அங்கேயே படுத்து உறங்கிவிடுகின்றார். விடிந்ததும் பார்த்தால் அங்கிருந்த சுட்ட செங்கற்கள் எல்லாம் பொற்கற்களாக மாறியிருந்தது. அந்த பொன்னை விற்று அவர் தான தர்மங்கள் செய்தார். இந்த அதிசயம் நிகழ்ந்தது ஒரு பங்குனி உத்திரத்தன்றுதான். நந்தி தேவருக்கு திருமணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்திரத்தன்றுதான். இந்த நல்ல நாளில்தான் காரைக்கால் அம்மையாரும் முக்தி பெற்றார். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த பங்குனி உத்திரத்தை நாமும் விரதத்தை கடைபிடித்து இறை வழிபாடு செய்து மன அமைதியும் செல்வ செழிப்பும், பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்தும், திருமண தடை உள்ளவர்களுக்கு தடை நீங்கி மனதிற்கினிய வாழ்க்கை துணை அமைவதற்கும் வழிபாடு செய்து பலன் பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.